ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து முக்கனி பாயாசங்க. பழங்களிலே சிறந்தது பார்த்திங்கன்னா முக்கனின்னு சொல்லுவாங்க. மா, பிலா, வாழை இது மூணும். இந்த மூணும் வச்சு இன்றைக்கி நம்ம பாயாச ரெசிபியை ரெடி பண்ணுறோங்க. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. தேவாமிர்தம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, சேம் அதே தான் சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்தது. இப்போ இந்த முக்கனி பாயாசத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பழமுமே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சதுங்க. வாழைப்பழமும் சரி, மாம்பழமும் சரி, பலாப்பழமும் சரி. பலாப்பழம் மட்டும்தான் இனிப்பு கம்மி. மீதி 2மே அந்தளவுக்கு இனிப்பு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஜவ்வரிசி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு, நம்ம நல்ல தண்ணி வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வந்து ஜவ்வரிசி வேக வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூட வைக்கலாங்க. ஜவ்வரிசி வேக வச்சு நம்ம வந்து வடிகட்டிக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன ஜவ்வரிசியும் எடுக்கலாம், இல்லை பெருசு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெருசு தான் எடுத்திருக்கேன். இப்போ முக்கனியும் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து இந்த 3 பழமுமே நம்ம தோட்டத்திலே விளைஞ்சதுன்னும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. மாம்பழம் வந்து சரியான இனிப்புங்க. செம்ம இனிப்பாக இருக்கும். மொத்தம் வச்சு நம்ம பழுக்க வச்சோம் அப்படின்னா. வாழைப்பழமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ பலாப்பழத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 15% 20% இனிப்பு தாங்க இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மரம் நல்லா முத்துச்சுன்னா நல்லா இனிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாங்க. இப்போ அதுவும் வந்து எடுத்துருக்கேங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 சொலை எடுத்துருக்கேன். பெலாசொலை. மாம்பழம் வந்து ஒரு பெருசு எடுத்துருக்கேன். அதில் வந்து 3/4 பழம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழம் வந்து ஒரு 3 எடுத்துருக்கேங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஆர்கானிக்காக பழுக்க வச்ச பழம் தான். இதில் உரம் போட்டு நம்ம வளர்க்குறது கிடையாதுங்க. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி தோல் இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு தான் மரத்தை வளர்த்து அதில் வரக்கூடிய பழம் தான் இது. வாழைப்பழமும் சரி, பலாப்பழமும் சரி, மாம்பழமும் சரிங்க. மரத்திலே நல்லா முத்தி பழுத்த பிறகு தான் வந்து பறிப்போம். மாம்பழம் மட்டும் கொஞ்சம் அப்படியே முத்தின மாதிரி இருக்கும்போது பறிச்சுருவோம். ஏன்னா அணில் வைக்காதுங்க. அதே மாதிரி வவ்வால் வந்து வைக்காது, பறவைகள் வந்து வைக்காது. அவங்க வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கிறது ஃபுல்லாக அவங்க சாப்பிட்டு போக மிச்சம் தான் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுல நாங்கள் கொஞ்சம் முத்தினதுமே பறித்து பழுக்க வச்சுருவோம். இப்போ எல்லாமே நம்ம தோட்டத்து பழம் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதில் ஒரு சந்தோஷம், ஒரு பெருமைங்க. ஏன்னா அது வந்து நான் தான் தண்ணி ஊற்றி வளர்த்தேன். நான் தான் எல்லாமே தோட்டத்தை பராமரித்தது. மேக்ஸிமம் 75% தோட்டத்து வேலையை மரங்களை வளர்த்தது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் தான். அதில் பழுத்த பழத்தை பறித்து ஒரு ரெசிபி செய்கிறோன்னும் போது அலாதி ஒரு சந்தோஷம். அதனால தான் இவ்வளோ வந்து நான் பேசுகிறேன். இப்போ மாம்பழத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து ஹைலைட்டான இனிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா மாம்பழம் தான் நான் சொல்லுவேங்க. வாழைப்பழம் தான் அடுத்தது, அதுக்கப்புறம் தான் பலாச்சொலை. சரி, இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நெய் ஊற்றி நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சாச்சுங்க. நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 10 திராட்சை போட்டுக்கோங்க. 2மே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது முக்கனி பாயாசம் செய்து முடிச்சதும் லாஸ்ட்டாக போடுறதுக்காக இந்த 2 பொருளும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இப்போ இந்த நெய்யிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பழங்களையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் நம்ம அரைச்சி செய்கிறத விட இந்தமாரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாயாசம் வச்சு பாருங்கள். சாப்பிடும்போது அந்த பழமெல்லாம் நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்குங்களா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி விழுதாக போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி செய்கிறது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள். அப்படி பிடிக்காதவங்க நீங்கள் வந்து விழுதாக அரைச்சி கூட நீங்கள் வந்து செய்துக்கலாம். இப்போ பழம் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லாவே வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பால் வந்து இதில் ஊற்றிக்கலாம். பால் வந்து ஃபுல்லாக ஆறிடணுங்க. ரொம்ப சூடான பால் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அப்படியே திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் பால் வந்து நல்லா ஆறினதுக்கு பிறகு இந்த பழத்தில் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பழமும் பாலும் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் வந்து சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவே போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து வாழைப்பழம், மாம்பழம்லாம் நல்ல இனிப்பு. சர்க்கரை வந்து இன்னும் கூட கம்மி பண்ணியிருக்கலாம். எங்கள் பையன் வந்து ரொம்ப இனிக்குதுமா அப்படின்னு சொல்லியிருந்தான். இனிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கனாலே போதுங்க. அந்தளவுக்கு வந்து இனிப்பு கொடுக்குது இந்த முக்கனி பாயாசம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டேங்க சர்க்கரையை போட்டு.
லைட்டான ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப கொதிச்சுது அப்படின்னா பால் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு எடுக்கும்போது தனித்தனியாக இருக்கணும். இந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜவ்வரிசியும் தனித்தனியாக இருக்கும். அதை வந்து இந்த பழத்தோடு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே சூடேறட்டும். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட தன்மை நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக உப்பு ரவை போட்டுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். இந்த பழத்தினுடைய ஃப்ளேவர் அதை எடுத்துரும் அப்படின்றதுனால நான் ஏலக்காய் போடலைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்குங்க. இப்போ லைட்டான ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறிடுச்சுங்க ஓரளவுக்கு. இப்போ முந்திரி திராட்சையை வந்து மேலே போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு நல்லா கலந்து வச்சு நம்ம சேவ் பண்ண வேண்டியதாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் சூடாக சாப்பிட்றத விட இதை வந்து செய்துட்டு கொஞ்சம் ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்குங்க இந்த முக்கணி பாயாசம். இப்போ ஒரு பவுலில் ஊற்றி எங்கள் பிள்ளைக்கு கொடுத்தேன். அவன் கொஞ்சம் இனிப்பு அதிகம்தாம்மா, இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டான். எனக்கு தான் வந்து இனிப்பு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. சரி நம்மளுக்கு சுகர் வர்றதுக்கு முன்னே நாம்பளாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமான அளவு பால் சேர்த்து கலந்து சாப்பிட்டேங்க. பால் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னே நான் வந்து முக்கணி பாயாசம் வச்சது இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு முறை. சரி செய்து பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தேன். எனக்கு பிடிச்ச மெத்தடில் நான் செய்தேன். இப்போ பழங்களை ஃபுல்லாக நம்ம அரைச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மையாக இருக்கும். நம்ம கட் பண்ணி செய்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பழங்களை கட் பண்ணி நெய்யில் வதக்கி இந்த பாயாசம் ரெடி பண்ணேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி பார்க்கக்கூடிய நண்பர்கள் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.